ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ராகவ் எப்படியாவது அபி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ரொம்பவுமே மனுஷன் போராடிக்கிட்டு இருக்காங்க. அபி யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி குடும்பத்தில் இருக்க எல்லாத்துக்கும் பெரிய மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அபி அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப சரியாக யோசித்து அது சம்மந்தமாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அது மாதிரி தான் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ராகவையும் அபியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறது கூட அபியால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே ராகவ் முரளி கூட சேர்த்து வச்சு அபியை பார்த்துருக்குறாங்க. இது கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அப்படிலாம் இருக்க ஒரு சுச்சுவேஷனில் கூட ராகவ் கோவப்பட்டாலும் இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதிரடியாலாம் முடிவெடுக்கல. அப்போ என்னென்னமோ எல்லாம் பேசியிருக்கலாம். இப்போ அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அபியும் அதே மாதிரி இப்போ ஒரு குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். இருந்தாலும் மென்டல் குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக அபியை குழப்பி விட்டது மட்டும் இல்லாமல் அபி அந்த ஆதாரத்தை ராகவ் கிட்ட காட்டினதுனால ராகவும் இப்போ குழம்பி போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த மாதிரி அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்களையும் சமாதானப்படுத்தினா தான் அந்த கல்யாண ஏற்பாடெலாம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கான ஏற்பாட்டில் பார்த்தோன்னா அபி அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களை எல்லாத்துக்கிட்டையும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால் இப்போ அபியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. ராகவ் ஆல்ரெடி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டாரு. இது விஷயமா நான் ரொம்ப குழப்பத்தில் சூழ்நிலை கைதியாக இருக்கேன், என்கிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மது இப்போ வரைக்குமே ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் மென்டல் குரூப்பு ரொம்ப சேஃபாக பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியை ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்து கல்யாண ஏற்பாடு தான். அதிரடியாக பார்த்தோம்னா அடுத்து கல்யாண ஏற்பாடுலாம் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கிறதுனால ராகவும் அபியும் போய் அங்கே போய் டிவோர்ஸ் வாங்கி புரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அப்படி புரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி அடுத்தடுத்து நிறையா பிரச்சனைகள்லாம் வரும்ல. ஒருவேளை பிரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சேர்ந்து வாழ்கிற மாதிரிலாம் ஒரு கதையை கொண்டு வருவாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த ஸ்டோரியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. தெலுங்கு வெர்ஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த கதையை கிட்டத்தட்ட 2 வாரம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த வாரமும் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் ஒரு வேளை போய் பேசி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் அவகாசம் கொடுக்கறதுக்கு இடையில அபிக்கு இந்த உண்மை தெரிய ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடக்கிறப்ப நிறுத்துவாங்களா, இல்லை டிவைஸ் ஆகாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமான ஸ்டோரியாக தான் இருக்குது. அல்லது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரிஞ்சு இந்த விஷயத்தை பேசிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. நம்ம இது சம்மந்தமாக நீங்கள் கொடுக்குற ஆதரவை வச்சு நாளைக்கும் இது சம்மந்தமாக பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.